ஈஸ்வரி ராஜேந்திர. நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது குரு பகவான் பயிற்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது குரு பகவான் இப்ப மிதுன ராசியில இருக்கிறாரு. இவர் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை பின்னிரவு 1:50 மணிக்கு இவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக உள்ளாருங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதிசாரமா குரு பகவான் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வருவாருங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 அவர் சிம்ம ராசிலிருந்து திருப்பி வக்ரம் அடைகிறார். அப்படிங்கிறப்ப அதாவது குரு பகவான் ஒரு ராசியில 1 வருட காலங்கள் பயணிப்பாரு. அப்படிங்கிறப்ப அவர் 1 வருட காலங்கள்ல ஒரு 3 மாத காலங்கள் கடகத்திலையும் ஒரு 3 மாத காலங்கள் சிம்மத்திலையும் திருப்பி வக்ரமாக கடகத்திலையும் இப்படி பயணம் பண்ண போறாரு. அப்ப இந்த குரு பகவான் பயிற்சியால மேச ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் எங்க போட்டிருக்கோ அதுதான் நம்மளுடைய ராசி. சந்திரன் எந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருக்காரோ அதுதான் நம்மளுடைய நட்சத்திரம். அப்ப மேச ராசி அப்படின்னப்ப உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் இங்க மேசத்துல போட்டிருப்பாங்க. அப்ப இந்த மேச ராசிக்கு குருபான் இதுவரை 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளார். பொதுவா குருபவனோட இருக்கிற இடத்த விட்டு பார்க்குற இடத்த பலப்படுத்துவாரு அப்படிங்கிற அமைப்பு. அப்படிங்கிறதுனால குரு பகவான் கடகராசிலிருந்து அவருடைய 5ஆம் பார்வையாக மேச ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்ய உள்ளார். அதன் பின்பு 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்வை செய்ய உள்ளாருங்க. அதன் பின்பு 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்வை செய்ய உள்ளார். அப்ப இந்த மேச ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து 8, 10, 12 இந்த இடங்களெல்லாம் பார்வை செய்ய உள்ளார் அப்படிங்கிற அமைப்பு. இதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது 4ஆம் இடம்ங்கிறது வீடு. அப்படிங்கிறப்ப இவங்க வீடு கட்டுவதற்காண்டி ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல ஒரு தொழிலை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவங்க செலவு செய்வாங்க. ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா, அப்போ விரயமாகும். இது குரு பார்வை அப்படிங்கிறதுனால சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா, அப்போ இது உடனே இவங்களுக்கு சக்சஸ் ஆகாது. கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும். அதாவது ஒரு டைமுக்கு 2-3 டைம் முயற்சி எடுத்து அவங்க அதன் பிறகு ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் தொடங்குவதாலும் சரி, கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான். ஏன்னா இவங்களுக்கு எடுத்தோன்னே அந்த பலன் கிடைக்காது. கொஞ்சம் ஒரு நீண்ட ஒரு முயற்சிக்கு பிறகு அவங்களுக்கு அந்த பலனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு தான். முதியவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கண் மற்றும் பாதங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால சிகிச்சையை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே போல மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா குருபகவானின் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களை எதிர்பார்க்காத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டமும் கொடுக்கும். அதாவது 8ஆம் இடம் கஷ்டத்தையும் கொடுக்கும், இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். இவங்க இந்த காலகட்டத்துல ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அமைப்புல இவங்க ஒரு லாபம் கிடைக்கும், அல்லது ஒரு லாட்டரி அல்லது ஒரு பங்கு மார்க்கெட்டு இந்த மாதிரி அமைப்புல ஒரு திடீர் எதிர்பாராத தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இவங்க பல முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. இவங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல இவங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து இவங்க வழிபாடு செய்யறது இந்த காலகட்டம் நல்ல பலனை கொடுக்கும். இது போல ஜோதிட தகவலுக்கு நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.